அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செல்ல குழந்தைகளா, இப்போது அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வாட் ரிலீஜன் இஸ் எவ்ரி சைல்ட் பார்ன் அப்பான்? ஒவ்வொரு குழந்தையும் எந்த மார்க்கத்தில் பிறக்கிறது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எவ்ரி சைல்டு இஸ் பார்ன் அப்பான் த ரிலீஜன் ஆஃப் இஸ்லாம். இஸ்லாம் அப்படிங்கிற மார்க்கத்தில் தான் ஒவ்வொரு குழந்தையுமே பிறக்குது. சரியா? Alhamdulillah, அதாவது ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் said every child is born in a state of fitra, that is the natural state of man, that is Islam. Then his parents make him into a Jew or a Christian or a Magian. ஓகேவா? அதாவது எல்லா குழந்தைகளுமே ஃபித்ரா நிலையில் தான், அதாவது இயற்கையான நிலையில் தான் பிறக்கிறாங்க. இஸ்லாம் அப்படிங்கிற மார்க்கத்தில் தான் பிறக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அவங்கள வளர்க்கும் போது எப்படி வளர்த்துடுறாங்கன்னா, ஒரு யூதராவோ கிறிஸ்தவராவோ சிலை வணங்கியாவோ இந்த மாதிரி வந்து வளர்த்துட்றாங்க. ஓகேவா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது, ஹவு மெனி லெவல்ஸ் ஆஃப் ரிலீஜன் ஆர் தேர்? மார்க்கத்தில் எத்தனை படித்தரங்கள் உள்ளன அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? த லெவல்ஸ் ஆஃப் த ரிலீஜன் ஆர் 3. தே ஆர் இஸ்லாம், ஈமான், இஹ்சான். இப்போது மார்க்கத்தில் எத்தனை படித்தரங்கள் இருக்குது? 3 படித்தரங்கள். ஒன்று இஸ்லாம், இன்னொன்று ஈமான், மூணாவது இஹ்சான். அடுத்தது, வாட் இஸ் இஸ்லாம்? இஸ்லாம் என்றால் என்ன அப்படின்னா, it is to submit to Allah and His oneness and carry out His obedience and to free oneself from shirk and the people of shirk. Okay? Once again நான் சொல்கிறேன், திரும்பவும் நல்லா கேட்டுக்கோங்க. ஓகேவா? What is Islam? It is to submit to Allah and His oneness and carry out His obedience and to free oneself from shirk and the people of shirk. ஓகேவா? 3 விஷயந்தான். அதாவது ஒன்று, இட் இஸ் டு சப்மிட் டு அல்லா அண்ட் ஹிஸ் ஒன்னஸ். செகண்ட் ஒன், கேரி அவுட் ஹிஸ் ஒபீடியன்ஸ். தேர்ட் ஒன், டு ஃப்ரீ ஒன் செல்ஃப் ஃப்ரம் ஷிர்க் அண்ட் த பீப்புள் ஆஃப் ஷிர்க். ஓகேவா? ஓகே, இதை நம்ம தமிழ் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இஸ்லாம் அப்படின்னா 3 விஷயம். ஒன்று, அல்லாஹ்வையே தனிமைப்படுத்தி அடிபணிதல். 2, மேலும் அவனுக்கு கட்டுப்பட்டு வழிபடுதல். 3, இணை வைக்காதிருத்தல். சரியா? திரும்ப சொல்லலாமா? அல்லாஹ்வையே தனிமைப்படுத்தி அடிபணிதல். 2, மேலும் அவனுக்கு கட்டுப்பட்டு வழிபடுதல். 3, இணை வைக்காதிருத்தல். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது, வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் ஈமான்? ஈமான் அப்படின்னா என்ன? ஈமான் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த டங், பிலீஃப் இன் த ஹார்ட் அண்ட் ஆக்ஷன் ஆஃப் த லிம்ஸ். இட் இன்க்ரீசஸ் வித் ஒபீடியன்ஸ் அண்ட் டிக்ரீசஸ் வித் சின்ஸ். ஓகேவா? இன்னொரு தடவை சொல்கிறேன். ஈமான் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த டங், பிலீஃப் இன் த ஹார்ட் அண்ட் ஆக்ஷன் ஆஃப் த லிம்ஸ். இட் இன்க்ரீசஸ் வித் ஒபீடியன்ஸ் அண்ட் டிக்ரீசஸ் வித் சென்ஸ். அப்படி ஈமானா என்ன அப்படின்னா, சொல்லும் செயலும் அப்படின்னு அர்த்தம். அதாவது இதயத்தினாலும் நாவினாலும் கூறி, இதயத்தினாலும் நாவினாலும் உறுப்புகளினாலும் செயல்படுத்துறது. சரியா? இதயத்தினாலும் நாவினாலும் கூறி, இதயத்தினாலும் நாவினாலும் உறுப்புகளினாலும் செயல்படுத்துறது தான். அல்லாஹுக்கு வழிபடுவதன் மூலம் அது வந்து அதிகரிக்கும். பாவம் செய்கிறதன் மூலமாக அது குறையும். சரியா? அதனால தான் ஈமானில், விசுவாசத்தில் வித்தியாசப்படுறாங்க மக்கள் எல்லாருமே. ஓகேவா? ஓகே, இப்போ திரும்ப சொல்லலாமா? ஈமான் அப்படின்னா என்ன? சொல்லும் செயலும், அதாவது இதயத்தினாலும் நாவினாலும் கூறி, இதயத்தினாலும் நாவினாலும் உறுப்புகளினாலும் செயல்படுத்துவது. அல்லாஹுக்கு வழிபடுவதன் மூலம் அது அதிகரிக்கும். பாவம் செய்கிறதன் மூலமாக அது குறைஞ்சிரும். ஓகேவா? அல்லாஹ்கிட்ட நெருங்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து அதிகரிக்கும், இன்க்ரீஸ் ஆகும். இட் இன்க்ரீசஸ் வித் ஒபீடியன்ஸ். ஓகேவா? அண்ட் டிக்ரீசஸ் வித் சென்ஸ். பாவங்க செய்யும் போது ஈமான் குறைஞ்சிரும். அப்போ நம்ம பாவமே செய்யாமல் இருக்கணும். ஓகேவா? ஓகே, வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் இஹ்சான்? இஹ்சான் என்ன அப்படின்னா, டு வர்ஷிப் அல்லாஹ் ஆஸ் இஃப் யூ see him and though you don't see him, know that he sees you. Okay, again I am repeating, listen carefully. To worship Allah as if you see him and though you don't see him, know that he sees you. Okay? அப்படின்னா என்ன? அதாவது இஹ்சான் அப்படின்னா
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்காங்க, எஹ்சான் அப்படிங்கிறது அல்லாஹ்வை நீ பார்ப்பது போல வணங்குவதாகும். நீ அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்க்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. எஹ்சான் என்ன? அதாவது அல்லாஹ்வை நம்ம பார்க்குறது மாதிரி வணங்கணும். ஆனால் நம்ம பார்க்குறோமா? நம்ம பார்க்குறதே இல்லை இல்லையா? அல்லாஹ்வை நமக்கு தெரியாது இல்லையா? எப்படி இருப்பான்னா நமக்கு தெரியாது. நம்ம அவன்லாம் பார்க்குறதே கிடையாது. ஆனாலும் அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறான் அப்படிங்கிற அந்த நினைப்போடு நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் எஹ்சான்.